வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். குட்டி பசங்களுக்கெல்லாம் குட்டி கதை சொல்லப் போறேன். எல்லாரும் கேளுங்க. ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு மீன்காரர் மீன் பிடிக்கிறதுக்கு கூடையெல்லாம் எடுத்துக்கின்னு 3 மீன் பிடிக்கிற குடுவை இதுல இருக்கும். முடஞ்சிருப்பாங்க, ஓலையில முடஞ்சிருப்பாங்க, பனை மரத்த ஓலையில. அந்த கூடையை எடுத்து தோல் மேலே போட்டுக்கின்னு மீன் பிடிக்க அவர் போறாரு. எதிர்க்க ஒருத்தர் வராரு. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. சாமி, நான் மீன் பிடிக்க போகிறேன் சாமி ஆன்றாரு. அப்படியா, சரி. வடக்கு பக்கம் நல்ல மழை பெய்யும், இருட்டிக்கின்னு இருக்குது மழை. அந்த பக்கம் போனால் நல்ல மீன் பிடிச்சின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. எதிர்க்கு வந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, இவரோட நம்பிக்கையாக போகிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை தட்டினாரு. மேகங்களே இங்கே வாங்கன்னாரு. எல்லா மேகங்களும் வந்து லைனாக நின்னாங்க. என்ன சாமி சொல்லுங்கன்றாங்க. வடக்கு பக்கம் யாரும் மழை பெய்யக்கூடாது. யார்கிட்ட சொல்கிறாரு? மேகத்துக்கிட்ட சொல்கிறாரு இவர். வடக்கு பக்கம் மழையே பெய்யக்கூடாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சரின்ட்டு எல்லாரும் மேகங்கள்லாம் போயிட்டாங்க. அந்த மீன்காரு வராரு. அப்போ இவர் முன்ன மாதிரியே போய் கேட்குறாரு, என்னங்க மீன் பிடிச்சின்னு வந்தீங்களான்னு. சாமி, நல்ல மழை சாமி, வடக்கு பக்கம் சொன்னல நான், நல்ல மழை சாமி, நிறைய மீன் பிடிச்சின்னு வந்தேன் சாமி, இந்த பாருங்க ஆன்னு. ஓ அப்படியா, சரி சரின்ட்டு அவர் மீன்காரர் இப்படி போயிட்டாரு, இவர் இப்படி போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு, மேகங்களே இங்கே வாங்கன்னு கோபமாக கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்தாங்க. என்ன சாமின்றாங்க. யாரு? மேகங்க. இவர் சொன்னார்ல மழை பெய்யக்கூடாதுன்னு, அவங்கள எல்லாரையும் கூப்பிட்றாரு திருப்பி. என்ன சாமி, இன்னைக்கு எல்லாம் வந்து நிற்கிறாங்க. நான் வடக்கு பக்கம் மழை பெய்யக்கூடாதுன்னு தானே சொன்னேன், நீங்கள் ஏன் வடக்கு பக்கம் மழை பெய்ஞ்சிங்க இவர் கேட்குறாரு. எல்லாரும் கம்முன்னு மௌனமாக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, சாமி, இந்த இந்த மேகம் இவர் இருக்கிறாரு, இவருக்கு காது கேட்காது, இவரு தான் சாமி இந்த மேகம் தான் அங்கே போய் வடக்கு பக்கம் மழை பெஞ்சாரு ஆன்னு. ஓ அப்படியா, சரி, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. காது கேட்காதம்மா அந்த மேகத்துக்கு. அந்த மேகத்துக்கு காது கேட்காதாம். அதனால அவரு சொன்ன இடத்துக்கு தெரியாத போய் மழை பெஞ்சிட்டாரு. இவரு போய் மீன் பிடிச்சின்னு வந்துட்டாரு. இவருக்கு கோவம், நம்ம சொன்னோமே மழை அங்கே போய் பெஞ்சிட்டாங்களேன்னு. இவர் காது கேட்காதுன்னு அவருக்கு என்ன தெரியும். சரி, பேர் காது கேட்காது, அதனால தான் அவர் போய் மழை பெஞ்சிட்டு வந்துட்டாருன்னு சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய நம்பிக்கை என்னைக்கும் கெலிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. எல்லாரும் நம்பி இருங்கோ, நல்லதே நினைங்கோ, நல்லதே நடக்கும். பாய்.